ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி சொல்லக்கூடாது. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஆரம்பிக்கும் போதே குறுக்க வந்தீங்கன்னா அப்படியே நேராக கூட வைத்திர குத்திடுவேன். இப்படி ஒரு என்ட்ரியை நான் எந்த வீடியோலையும் பார்த்தது இல்லைப்பா. இன்ட்ரோ நீ முதல்ல என்ட்ரி கொடுக்க விட்டியா? நீ இன்ட்ரோ தப்பா சொல்லக்கூடாது. சரி இன்ட்ரிக்கு என்ன சினிமா ஹீரோயினா நீ அப்படியே என்ட்ரி கொடுத்து வர்றதுக்கு? விட்டு சரி தப்பா சொல்லிட்டேன். கேரியான் என்ன காரியம்? உனக்காக பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். காரியம் இட்லி சட்டியில் பணியாரம் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது இட்லி சட்டின்னு யாரு சொன்னா? அன்னைக்கு நீ இதில் தானே போய் இட்லி ஊற்றி கொடுத்த. நீ அதுதான் சாப்பிட்டியா? ஆமாம், நீ இட்லியே பணியார சட்டியில் தான் ஊற்றி கொடுக்குறேன். பணியாரத்தை எந்த சட்டியில் ஊற்றுவியோ தெரில. பணியாரத்தை பணியார சட்டியில் தான் ஊற்றுவாங்க, வேற எதில் ஊற்றுவாங்க? உனக்கு சாப்பிட்டு பார்க்குறியா? வேண்டாம், அனுபவப்பட்டதே நிறையா இருக்கு. அப்படியே நான் அனுபவப்பட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருந்தா பாரு, என்னன்னு பழி வாங்குறேன்னு சொல்லி உப்பள்ளி போட்டு கொடுக்க வச்ச பத்தியா? கண்டுபிடிச்சியா? இல்லை இந்த டைம்ல அப்படி பண்ணல. சாப்பிடலாம். ஆமாம், அது இப்போ தான் வேறு ஏதாவது கலந்து வச்சுருந்துருப்பேன். நீ முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கூட, அப்புறமா நான் சாப்பிட்றேன். இல்லை நம்பி சாப்பிடலாம், அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்த நம்பிக்கை தான். நீ ஒன்று சாப்பிட, நான் இன்னொன்று எடுத்து நான் சாப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல, ஒன்று சாப்பிட்டு பார்க்குறியா? ஃபஸ்ட்டு வீட்டில் மகாராணி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஏன் பல்லு உடஞ்சு போச்சா? சுடுது. நீ சாப்பிட்ற நீ செய்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டா பல்லு உடையாம கொட்டினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. கொட்டினா கூட்டிட்டு போகுது. ஆமாம், பாப்பாவே சொல்லிட்டேன். பல்லு தானே கொட்டினா கூட்டிட்டு போகுது. இந்த உப்புன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது போட்டால் தான் நல்லா இருக்கும். போட்டோம். நீ ஏன் சாப்பிட்டு பாரு. நான் உப்புலாம் போட்டேன். போட்டால் ஒன்று அதிகமாக போட்டுரு, இல்லைன்னா உப்பே போடாத. உனக்கு வாக்கப்பட்டுட்டு நான் படுற பாடு இருக்குது, அதை வார்த்தையால் சொல்ல முடியல. அதை குறை சொன்னீங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக போகும். குறை சொல்லலப்பா, பாட்டை பெருமையாக பாடுற மாதிரி. இப்போ உன்னை நினைக்கும் போது கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அது நினைக்கும் போது வாந்தியாக வருது. அதுக்கு போட்டியே, இதுக்கு உப்பு என்ன பண்ணுவேன்? உப்பை தொட்டுக்கிட்டு நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காமிங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன். சரியா? புது டிசைனில் கொண்டை ஓட்டுருக்குற. இந்த மாதிரி கொண்டையை நான் பார்த்ததே இல்லைப்பா. நீ அப்படியே கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இந்த பக்கத்து திரும்ப. புது மாடல் கொண்டை யாருக்கும் போல. உனக்கே பல்ப் ஆயிடுச்சா? நீ ஊத்துற பணியாரத்தை சாப்பிட்டா பல்ல கொட்டாம. உனக்கு கேட்கவா? பணியாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? அப்ப இட்லிக்கு மட்டும் இங்கிலீஷ்ல தெரியுமா உனக்கு? தோசைக்கு தெரியாது. நீ சொல்லு. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் இல்லைன்னா தோசை இங்கிலீஷ்ல இல்லாம பேர் சொல்லி தருவாங்க. உனக்கே தெரியல, எனக்கு தெரியுமா? கஷ்டம் தான். இன்ஜினியரிங்ல உனக்கு தோசைல இங்கிலீஷ்ல பேர் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதனால நீ சொல்லுவ. எனக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா? நீ படிச்ச ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். சரியா? மண்டையில கொஞ்சமாவது வேணும். மண்டையில தான் எல்லா பேர்லயாவது இருக்கட்டும் தான் வச்சிருக்கிறோம். தெரிஞ்சா சரிதான். அப்புறம் உன் கூட எல்லாம் சேர்ந்தா எந்த அறிவு இருக்கு நமக்கு? இருக்கிறது மங்கி தான் போகும். அது அந்த உப்பு இல்லாத பணியாரத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் அறிவு எங்கிட்டு வளர்ந்துட்டு போகும். போட்டா உப்பு அதிகமாக போடுறா, இல்லைன்னா உப்பே போடுறதில்ல. ஏது பணியாரத்துல உப்பு போடாம சாப்பிட்றதான் மாடலாமா சொன்னாங்க. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் சூடு சொன்னே என்னன்னே உனக்கு தெரியாம போச்சு. அதுக்கு தான் ஒரு வீடியோ கேட்ட பத்தியா? அதுக்கு தான் சொல்றது, உப்பு கொஞ்சம் சேர்த்து சாப்பிடு, அப்பதான் சூடு சொரணை வரும் அப்படின்னு.
எனக்குலாம் சூடு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, உனக்கு தான் சுத்தமாக இல்லை. அதனால நிறையா போட்டேன் சூடு சொன்ன கொஞ்சம் சேர்த்து வரட்டும். அன்னைக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லேயே உனக்கு சூடு சொன்னா நிறையா வந்திருக்குமே. வரல. இன்னொரு காலம் சொல்லி தரவா? போதும். சூடு சொன்னேன்னா என்னன்னு? வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ. திரும்ப கொஞ்சம் சவரி முடியா? ஏய் ஒரிஜினல் முடி. உனக்கு அந்த சவுரி முடியை காமிச்சதுலேருந்து நீ சவுரி முடியானே கேட்குறேன். கொத்திக்க. ம், ஏற்கனவே நிற்க மாட்டேங்க, இல்லை நீ வேற கலச்சு விட்றியா? ஒரு பொது சேவை. ஆமாம். வாயில் வச்சுட்டு இருக்கியா? அது என்னது? கிளிப்பு. கிளிப்பா? அதை பார்க்கும்போது நாய் வாயில் ஏதாவது ஃபுட்டோ ஏதோ எலும்பு தூக்கிட்டு போகும் பார்த்தியா, அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு உப்பு அதிகமாக போகணும்னு தான் நினைக்கிறேன். இத்துடன் விளையாட்டு செய்தியை முடித்து விடலாமா? முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். தூய தமிழில் பேசணும், ஃபினிஷிங்கில். ஓகே ஓகே. சரி, நாளைக்கு டிஷ் என்ன? நீ ஏதாவது செய்ய, அதுக்கு பேர் வந்து நான் வச்சுக்கிறேன், சாப்பிட்டு பார்த்து.